கடந்த 8ஆம் தேதியன்று இரவில் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் காவல் நிலையத்திற்கு கையில் இரத்தக்கரை படிந்த அரிவாளுடன் ஒரு முதியவர் சென்று தான் கொலை செய்துவிட்டதாக போலீசாரிடம் திகில் கிளப்பியுள்ளார். இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த போலீசார் அந்த முதியவரிடம் என்ன நடந்தது என விசாரித்த போது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அடுத்த கே சவளூர் பகுதியை சேர்ந்தவர் 70 வயதான முதியவர் காவேரி. இவர் வீட்டிலேயே கொட்டகை அமைத்து மாடுகளை வளர்த்து அதன் மூலம் வருமானம் ஈட்டி வந்துள்ளார். காவேரிக்கு கடந்த 1990ஆம் ஆண்டு அதே கிராமத்தை சேர்ந்த கோவிந்தம்மாள் என்பவரோடு திருமணம் ஆனது. பின்னர் கருத்து வேறுபாடு காரணமாக ஊரார் முன்னிலையில் இருவரும் பிரித்து வைக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து முதல் மனைவியின் அக்காவான கணவரை பிரிந்து வாழ்ந்து வந்த மங்கம்மாளை காவேரி இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார். அவரோடும் காவேரிக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் முதல் திருமணத்தை போலவே ஊரார் முன்னிலையில் இருவரும் பிரித்து வைக்கப்பட்டனர். துடுகணஹள்ளி பகுதியை சேர்ந்த 45 வயதான இன்னொரு கோவிந்தம்மாள் என்பவர் ஏற்கனவே 2 திருமணம் செய்த நிலையில் இரண்டாவது கணவருடன் ஏற்பட்ட சண்டை காரணமாக தாயார் வீட்டில் வசித்து வந்துள்ளார். அப்போது கோவிந்தம்மாளுக்கும் காவேரிக்கும் நாளடைவில் பழக்கம் ஏற்பட்டு அது திருமணத்தை மீறிய உறவாக மாறியுள்ளது. இதனால் காவேரி 45 வயதான கோவிந்தம்மாளை தனது வீட்டிலேயே தங்க வைத்து குடும்பம் நடத்தி வந்துள்ளார். இந்த நிலையில் காவேரி வழக்கம் போல மாட்டுக்கு தீவனம் வாங்கிவிட்டு காலையில் வீட்டுக்கு சென்றபோது வீட்டில் ஏதோ சப்தம் கேட்டுள்ளது. காவேரி ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தபோது கோவிந்தம்மாளும் அவரின் அண்ணன் மகன் தங்கராஜும் ஆடைகள் கலைந்த நிலையில் உல்லாசமாக இருந்தது தெரிய வந்துள்ளது. இதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்த காவேரி சப்தம் போட்டு கதவை எட்டி உதைத்துள்ளார். உடனே கதவை திறந்து தங்கராஜ் ஓட்டம் பிடித்தார். ஆத்திரத்தில் கோவிந்தம்மாளை திட்டிவிட்டு அங்கிருந்து காவேரி சென்று விட்டார். 3 வருடங்களாக கோவிந்தம்மாளுக்கும் அவரது அண்ணன் மகன் தங்கராஜிற்கும் தகாத உறவு இருந்து வருவது காவேரிக்கு தெரிந்தும் அவன் உனக்கு தம்பி முறை, 3ஆவதாக வாழ வந்த நீ இப்படி செய்யாத என பலமுறை எச்சரித்ததாகவும் கூறப்படுகிறது. பின்பு அன்று இரவே வீட்டுக்கு சென்ற காவேரி கோவிந்தம்மாளிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். அப்போது ஆத்திரத்தில் காவேரி அங்கிருந்த அரிவாளால் கோவிந்தம்மாளின் கை, தலை உள்ளிட்ட பகுதிகளில் சரமாரியாக வெட்டியதில் இரத்த வெள்ளத்தில் கோவிந்தம்மாள் துடிதுடித்து உயிரிழந்தார். பின்னர் காவேரி அரிவாளை எடுத்துக்கொண்டு காவேரிப்பட்டினம் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் கோவிந்தம்மாள் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் காவேரியை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர். பாலிமர் செய்திகளுக்காக கிருஷ்ணகிரி செய்தியாளர் சத்யா.